என்றும் வாழ்கிறோம். கோள்கள் பேசும், கோள்கள் பேசும். அதுதான் நமக்கு பார்த்து இன்னைக்கு எந்த கோளினுடைய ஆதிக்கம் நிற்கிறது, அந்த கோள் சொல்லும் இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த கோள் சொல்றதுன்னு சொல்லுவாங்க, அது எங்கேயோ கொண்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆளை பத்தி குறை சொல்றதா கோள் சொல்றதுன்றான். எவ்வளவு கேவலத்துக்கு பேருக்கு பாருங்க. கோள் சொல்வது என்பது இப்ப நான் காலையில அப்படி முழிச்ச உடனே அப்படி பார்ப்பேன், என்கிட்ட பேசுறோம் இன்னைக்கு இது நடக்கும், இன்னைக்கு இந்த கோள்கள்னால இது வரும்ங்கிறது தெரியும். அப்ப அது சொல்லும் போது அதை கேட்கக்கூடிய நினைவும் நமக்கு இருக்கணும், அந்த சிக்னலை புரியக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கணும். இப்ப இதுலாம் பயமே இருக்காது, பயமே இருக்காது. பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிடுச்சு ஒரு பெரிய அசம்பாவிதம் வரப்போகுது, என்ன வருதுன்னு தெரியுது. இப்ப சொன்னா எல்லாம் பயந்துருவாங்க, வேண்டாம். நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு மலேசியா கேட்டேன். நான் வரேன்னு இறைவன் வாங்க ஆன்ட்டார் சதாசிவம். போயிட்டேன். போய் ஆக்சுவலா எனக்கு 2 மாசம் டைம் விசா கொடுத்துருந்தார். இப்ப நான் சொன்னேன் இன்னும் ஒரு மாசம் இருக்குது தானே, இருந்துக்கலாம், தப்பு இல்லை. உடனே அங்க இருந்து தாய்லாந்துக்கு அப்படி போயிட்டு திருப்பி விசா போட்டு பொன் வந்து எடுத்துக்கிட்டோம். 3 மாசம் அங்க இருந்தேன். என்ன வர்றவங்கள பார்க்கலாம், பேசலாம், அவ்வளவுதான். பட் அதுல என்ன லாபம், இங்க தேசியன்னு ஒரு உட்கார வச்சு போயிருந்தேன். மழைன்னா அப்படி அடிச்சது, மழை பயங்கரமான மழை. 2015 லாஸ்ட்ல நினைக்கிறேன், 15 லாஸ்ட் ஃபுல்லா வீடெல்லாம் நிறைஞ்சிச்சு. கீழே வீடெல்லாம் ஃபுல்லா மழையில ஃபுல்லா தண்ணி. இவன் உள்ள வர முடியாது, மாடியில இருந்து கீழே இறங்க முடியாது. சாப்பிட போறதுக்கே கஷ்டம். நான் அங்க இருந்து வந்ததுக்கு மழை நின்ன பிறகுதான் வரப்பேன். தெரியும் இந்த காலகட்டம் வானிலை ஆராய்ச்சியெல்லாம் நம்பி எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு மழை வருதுன்னு சொன்னா அன்னைக்குதான் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாறிடும், மேகம் மாறிடும், உன் கணிப்புக்குள்ள நிக்காது. அது படிப்பு. இதே இது ஞானம் இருந்தால் அவர்களுடைய கணிப்பு மாறாது, கரெக்டா. ஏன்னா கோள்ல சொல்லும். பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுல இந்த கட்டில் எல்லாத்தையுமே இப்ப ஒரு ரீப்ரொடக்ஷன், ஒரு புதுசா இது பண்ண மாதிரி தெரியுங்களா, எல்லாத்தையும் கதவெல்லாம் கூட எடுத்து கட்டிலாம் நல்லா இருந்தது. பீரோ கட்டில் எல்லாத்தையுமே தூக்கி தரப்படும். ஒரு புதுசா ஒரு ரீ லைஃப் மாதிரி 2016 யோசிச்சு பாருங்க. இப்ப இதே இங்க இருந்திருந்தா நானும் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு எங்கே தங்கலாம், லாட்ஜில போய் தங்கலாம், போகலாம், வரலாம். பட் என்னை அதை அலைய வைக்க விரும்பவில்லை கோள்கள். முன்னாடியே சொல்லிட்டு நீங்க இடம் பெயர்ந்துக்குங்க, நான் விளையாட போறேன், சரி சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாம் நின்று போச்சு. மாற்றி வீட்டை கிட்ட சுத்தமா கட்டிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு தான், நீ மழை வரும்போது கூட சொல்லு, ஐயோ மழை வருதுன்னு இன்னும் வராதுமா. இல்லை, இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நம்ம வாழுகிற பொழுது நம்மளை சுற்றி உள்ள விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 10 டிராப்ல வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம பயம் இல்லாம போக முடியும். இப்ப அதெல்லாம் தெரியலன்னா அப்ப என்ன இருக்குது, ஒரு ரோட்ல போறீங்கன்னா அந்த ரோட்ல எங்க கர்வ் இருக்குது, எங்க பள்ளம் இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சாதானே டிராவல் நமக்கு ஈஸி. அதே மாதிரிதான் லைஃப்ல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வுகள் வரலாம், போகலாம், தப்பு இல்லை. பட் இப்படிதான் வரும், இவங்களால என்னென்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டு. பட் இது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஒரு ரூட்டை கொடுப்போம். எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது, சொன்னா அவங்களுக்கு பாதிப்பு. கர்மாவை அப்படி சொல்லணும்னு சொன்னா இயற்கையே உங்களுக்கு சொல்லிடுமே, உங்க மனசே உங்களுக்கு தெரியாது இல்லையா. அம்மா மனசை பொண்ணுங்க அறிய முடியுமா? எங்க அம்மா தான் மயில இவ சொல்வா, நான் உங்க அம்மாட்டி உன்னை பெத்த எல்லாம் கரெக்டு, பொண்ணுங்க மனசை சொல்லு. அது இப்ப என்ன நினைச்சு சொல்ல முடியுமா? நீ எல்லாம் அம்மா தான், இதெல்லாம் ஒன்னும் ஆட்ட முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆமா, அந்த லைஃப்ல நம்ம ஸ்டாண்டா இருக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்னா நடைமுறைகள், நடவடிக்கைகள், இதெல்லாம் நமக்கு தெரியும்.